ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். நீதி நெறியில் நல்முறையில் வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப ஆண்டவர் பேசும் வார்த்தைகளை கண்டு நீதி நெறி தவறியவர்கள் நீதியின் கடவுளை கேள்வி கேட்கிறார்கள். இந்த வேளையிலே நாமும் கூட பல வேளையில் தவறான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட பிறரை தீர்ப்பிடும் பழக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அந்த செயல்களை இனி நம் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கவும், நாம் எப்போதுமே இறைவனோடு இருக்கவும் ஜெபிப்போம். நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகனின் அருள் இடர் கடந்து எங்களை ஒளிர்ப்பதாக உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை சொற்றொடர்கள் 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் அகாவை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாம் திருவுரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி,
கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கமும் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோயிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேனோ என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கும் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதனிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என் போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதனிடம் இருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகிறார்கள் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவரும் அவர்களும், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாரம் என்பது நம்மிடம் கொடுக்கப்படும் போது நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் நம்மால் முடிந்தவற்றை பிறருக்கு செய்ய வேண்டும். அதிகாரம் என்பது ஆள்வதற்கு மட்டுமல்ல, மற்றும் எல்லாரையும் பாதுகாப்பதற்கு. இன்றைய காலகட்டத்திலே இந்த அதிகாரம் என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்படும் சொற்களில் இதுவும் ஒன்று. அதிகாரம் படைத்தவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களும் அரியணையில் அமர்ந்திருப்பவர்களும்
அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தேவையில்லாதவர்களை அழிக்கும் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னொரு கட்சியை பழி வாங்குவதும், அதே கட்சி தோற்கும் போது இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது மற்ற கட்சி பழிவாங்குவதும் என்று ஒரு அதிகாரத்தை பழிவாங்கும் எண்ணத்தோடும் தவறான முறையில் பயன்படுத்தும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை பயன்படுத்தினார். முழு அதிகாரத்தையும் பயன்படுத்திய கடவுள் எதற்காக பயன்படுத்தினார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, ஏழைகளுக்கு வாழ்வளிக்கவும், ஏழைகளை வாழ்விலிருந்து அவர்களின் துன்ப துயரங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், உரிமை இழந்தவர்களுக்கு உரிமை கொடுக்கவும், வலிமை இல்லாதவர்களை வலிமையாக்கவும் தனது அதிகாரத்தை இறைவன் பயன்படுத்தினார். எங்கே கடவுளின் இல்லம் சந்தையாக மாற்றப்பட்டதோ அங்கே அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்டை எடுத்து தன் 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 தந்தையின் வீட்டில் உள்ளவர்களை துரத்துகிறார். அது எல்லாம் அதிகாரத்தின் நிறைவான பணியாகும். நம் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போது நம்மிடம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மால் முடிந்தவற்றை பிறருக்கு செய்ய வேண்டுமே தவிர, அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மை பாதுகாத்து கொண்டு நமக்கு தேவையில்லாதவர்களை அழிப்பதல்ல அதிகாரம். மாறாக அதிகாரம் கொண்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தனது உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும். நாம் அந்த எண்ணத்தோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக்கொடுக்கமே திருப்பலியானது எல்லாம் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்குமே காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்து உள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரில் உடலெடுத்து கன்னிமரியாளின் மருந்து பிறந்தார். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மது கொடையை பெற்றுக்கொள்வோமாக. அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் புதிய அணிவோடும் சேர்ந்து மது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமானையும் இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையும் அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வைத்தாண்மையோடும் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன பாசமிகு அம்மா மரியாள், அவருக்கு உறுதுணையார் வழிநடத்தி பந்த யோசிப்பு, அனைத்து திருத்துதர்கள் புரிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு கடவுள் கொடுத்த சமாதானத்தை அன்போடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளை, இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் கடவுளின் திருவுடலும் திருரத்தமும் ஆண்டவரை விருந்து கலைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா
பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவை யாவும், நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் ஈசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உம் அருள் கொடைகளை வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயார் செய்வதனமாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் வழியாக நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே,